மகனே, 4 நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத அப்படின்றபடி 27 வருஷம் கழிச்சு ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கூட ஒரு ஓடி சீரிஸ் ஜெயிச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா ஆச்சு, ஆமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. எப்படிலாம் இந்த சீரிஸ் போச்சு அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம். சோ முக்கியமான ஒருத்தரை போட்டு அடி அடிச்சுக்க, தோனி ஆடாடி அப்படின்ற மாதிரி அசதிப்ப போட்டு அடிச்சுட்டு இருக்கேன். ஒரே குழப்பமா இருக்குல்ல. டொக்கு வைக்க வேண்டிய வந்து சிக்ஸ் அடிக்க போறான். சிக்ஸ் அடிக்க வேண்டிய சிவம் துபை என்னடா டொக்கு வச்சு அவுட் ஆயிட்டு போறான். புரியல கேட்டா போய் பட்டிருக்கேன். டேய் என்னடா இவர் அடிச்சு வச்சிருக்கீங்க அவர் எம்எல்ஏடா அப்படின்ற மாதிரி. T20 சாம்பியன்ஸ் அந்த இந்தியாவை T20ல வேணா நீங்க ஜெயிச்சிங்க, ஓடியில நாங்க தான் டி அப்படின்ற மாதிரி இவங்க இந்த பக்கம் ஜெயிச்சிட்டாங்க. என்னதான் இந்தியாவுக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸ் இருந்தா இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு பழங்காலத்துல பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரா வந்தாங்க, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக் ரெடி பண்ணாங்க, ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இப்போ என்னன்னா ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன் சரி போனாரு, சரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவர் யாருன்னா 2 பேர் ஒருத்தர் தான். ஸோ துனித் வல்லலாகே அப்படின்றவரு செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. எங்களுக்கு தெரிஞ்சு அவுட் பெர்ஃபார்ம் பண்ண ஒரே ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் தான் ஒருத்தர் தான். அப்புறம் அவஸ்கே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. நாங்க சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. உடனே சொல்லிடு நாங்க சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ வெல்கம் டு வீடியோ. திஸ் இஸ் ஒன் பேஜ். பங்காளி எப்படியாவது கடியை காப்பாத்துரு அப்படின்ற மாதிரி. முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டீம் எப்படியாவது காப்பாத்துக்கடா, டெத் பெட்ல இருக்கமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காப்பாத்துறதுக்கு அசலங்கா கேப்டனா போட்டு ஒரு ஓடிஐ மேட்ச் நடந்தது. தம்பி இப்ப பாருங்க, நீங்க வேணா உங்க ஊர்ல ஒரு டானா இருக்கலாம், நாங்க என்ன பண்றோம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் மேட்ச்குள்ள வந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு தெரிஞ்சு பேட்டிங் நல்லா சுமாரா தான் இருந்தாங்க. ஸோ இந்தியாவும் நல்லா போலிங் போட்டாங்க, நல்லா திரும்புது, உங்களுக்கே திரும்புது, இப்ப எங்களுக்கு எப்படி திரும்பவும் தெரியுமா அப்படின்ற ஸ்ரீலங்கா டீம் பயங்கரமா இருந்தாங்க. முக்கியமான ஒருத்தர் மாட்டி சம்மட்டி வாங்கினாரு, அவர் தான் ஹர்ஷதீப் சிங். இந்த பக்கமே வரக்கூடாதோ அண்ணே, உங்க மூஞ்சி என்ன பார்க்கவே முடியல, நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா அப்படின்ற மாதிரி. முக்கியமான ஒருத்தர் ரோஹித் சர்மா வந்து கை கொடுப்பாரு, ஹர்ஷதீப் சிங் கீழே குடிச்சப்ப ரோஹித் ஒரு லுக் கொடுவாரு, கொய்யால எல்லாம் உன்னாலதான்டா டை ஆச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஓடியை நடந்தது. செகண்ட் ஓடியில முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு, நிஜமாவே சூப்பரா போட்டிருந்தாரு. அவரும் அசலங்காவே மொத்த இந்திய டீமே முடிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு சூப்பரா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ல இந்தியா ஆட பிடிச்சானா இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது ரொம்ப முக்கியமான விஷயத்தை இந்தியன் டீம் மிஸ் பண்ணிருந்தாங்க. அது என்னன்னு கருத்து கந்தசாமி செக்மெண்ட்ல சொல்றோம். அது வரைக்கும் வீடியோ பாருங்க. பாதியிலே பார்த்துட்டு போவாதீங்க, மன கஷ்டமா இருக்கா, ஃபுல்லா வீடியோ பாருங்க ப்ளீஸ். அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க, அப்படின்ற மாதிரி. 3வது ஓடியில மொத்தமா இந்திய டீம் முடிச்சிட்டாங்க. 120 130க்குலாம் ஆல் அவுட் பண்ணி மொத்தமா சொல்லி முடிச்சு விட்டாங்க. என்னடா ரன் அடிச்சீங்க, ஏன்டா என்ன முட்டை 0ன்னு போறீங்க, இது என்ன எதுக்குலாம் நீங்களா கிரிக்கெட் விளையாட போறீங்க? ஸோ எப்படிலாம் இது நடந்தது, என்னதான் தான் இந்தியன் டீம் மிஸ் பண்ணாங்கன்றத கருத்து கந்தசாமி செக்மெண்ட்ல பார்ப்போம். ஸோ வெல்கம் டு தி செக்மெண்ட். திஸ் இஸ் கருத்து கந்தசாமி. ஸோ இந்தியா தோத்ததுக்கு முக்கியமான காரணமே டாஸ்ன்ற ஃபேக்டர் தான். 3 டாஸுமே ஸ்ரீலங்கா தான் ஜெயிச்சிருப்பாங்க. 3 வாட்டியுமே இந்தியா தோத்ததுக்கான காரணம் டாஸ் மட்டும் தான். ஏன்னா பால் நல்லாவே டர்ன் ஆச்சு லைட்ஸ்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியன் ட்ராக்ஸ் மாதிரி ஸ்ரீலங்கன் ட்ராக்ஸ் டர்ன் ஆகாதீங்க. ஏன்னா ஸ்ரீலங்கன் ட்ராக்ஸ் வந்து ஸ்கொயரா டர்ன் ஆகுது, லிட்டில் பிட் ஆஃப் டர்ன் தான். இவ்வளோ டர்ன் இருக்கும், இல்லை இவ்வளோ டர்ன் இருக்கும். அதால தான் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். நிஜமாவே அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணாங்க நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஷாட் தான். அவஸ்கா ஃபெர்னாண்டோவும் 3வது ஓடியில செமையா ஸ்வீப் ஆனாரு. இந்தியன் டீம்ல ஸ்வீப் ஆன ஒரே ஒரு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா தான். அவர் பார்த்தீங்கன்னா அது சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தர் சூப்பரா வந்து இன்சைட் அவுட் ஆடிட்டு இருந்தா துனித் வல்லலாகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். இவங்க 3 பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்பின்னை டாமினேட் பண்ணி சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாகவும் சுமாராகவும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல இந்தியன் ஸ்பின்னர்ஸ்னாலே எல்லாருமே வைப்பாங்க, இந்தியன் கூட ஸ்பின்னர் ஸ்டாக்னா ரெடி பண்ணாதீங்க, ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. ஆனா ஏன் இந்த வாட்டி இந்தியன் ஸ்பின்னர்ஸா டாமினேட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. ஆனா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் நிஜமாவே டாமினேட் பண்ணாங்க. வாஷிங்டன் சுந்தர் சரி, அக்ஷர் பட்டேல் சரி, குல்தீப் யாதவ் சரி நல்லா தான் போட்டுருந்தாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை பேட்டிங் ஆர்டர் தான் இருந்தது. ஏன்னா ரோஹித் சர்மா சரி ஓப்பனிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் கில்லும் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மற்ற எல்லாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா பேட்டிங் ஆடுறது வந்து கேரளாவும் ரொம்ப ஃபைட்டும், கீழே போய் ஆடுறாரு. திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் மேலே வந்தாரு ஒரு மேட்ச். அப்புறம் அக்ஷர் பட்டேல் மேலே வந்து ரியான் பராக் வந்து போல்ட் ஆனாரு. அவர் நல்லா போலிங் போட்டாரு. சீரியஸாவே அவருக்கு நல்லா டர்ன் ஆச்சு. 3வது ஓடியில இந்தியா மேட்சுக்குள்ள வந்தது முக்கியமான காரணமே ரியான் பராக் தான், நான் ஒத்துக்கிறோம். ஆனா பேட்டிங்ல அவர் பால் இப்படி விட்டுட்டு போல்ட் ஆவாரு. அதெல்லாம் எதுக்கு அவர் வெல்லஸ் பண்ணாருன்னு எங்களுக்கு ஆஸ்பினர் பால் வெல்லஸ் பண்ணாரு. ஓகே.
ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவோட மிகப்பெரிய காரணமே பேட்டிங் கன்சர்ன் தான் இருக்கு. ஸோ இறக்கி விட்டுட்டோம்னா கரெக்டாக இறக்கி விட்டு இந்தியா ஜெயிச்சிருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியா ஸ்பின்னர் நல்லா தான் ஆனாங்க. ஸ்வீப் ஷாட் ஆகிய கேஎல் ராகுலுமே ஸ்வீப் ஆடல பெரிய டவுட்டாக இருந்துச்சு. இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடக்கூடிய பிளே எங்கள் அண்ணன் ஆகாயம் என்ன மெஸ்கே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் தான் ஸ்வீப் பண்ணி சரி ஓகே கருத்து கந்து சாமிச்சு கொண்டு முடிச்சிடும். நீங்க யாரா வேணா இரு எவனா வேணா இரு எங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு தல்றா போல அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்கா டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? எஸ். ஏன் இது முதல் தடவை நடக்கல இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா டூர் போகும்போது இந்தியா லைட்டா பெர்ஃபார்ம் பண்ணாம தான் இருந்தாங்க. தீபக் சேர் அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த வாட்டி யாராவது அடிச்சு ஜெயிச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சா கடைசியில் பார்த்தா ஜெயிச்சு கொடுக்கல. ஸோ கீழே கமெண்ட் போட்டவராக இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் இந்தியா தான் ஜெயிக்கும் நாங்கள் எல்லாருமே நம்பணும். பட் ஆனால் ஜெயிக்கல. ஸோ சார் இன்னும் 45 நாள் வேற கிரிக்கெட் வேற இல்லை. ஸோ என்ன பண்ண போறது? அடுத்த டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.